Hello Divine Souls, welcome back to our channel. This is V. In the previous வீடியோட கண்டினியூவேஷன் சம்டைம்ஸ் ட்வின் ஃப்ளேம் செப்பரேஷனும் இதே மாதிரி தான். நீங்கள் ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணும்போது லைஃப் உங்களுக்கு கொடுக்குற அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. யூனிவர்ஸ் உங்கள் ட்வின்னை மறக்கணும்னு சொல்லலை, லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. அவங்க சொல்கிறது உங்களையும் லவ் பண்ணுங்கன்னு தான் அது நமக்கு கற்றுக் கொடுக்குது. பிகாஸ் ட்ரூ ஹீலிங்கில் லவ் டிஸப்பியர் ஆகாது, லவோட நேச்சர் தான் மாறும். இதுக்கு முன்னாடி அவர் இல்லைன்னா நான் இன்கம்ப்ளீட்டுன்னு நினச்சிட்டு இருந்த நீங்கள், அவர் இருந்தாலும் இல்லைனாலும் நான் கம்ப்ளீட். அவர் என்னை சூஸ் பண்ணணும். இப்போது நான் என்ன சூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி அவர் எப்போ வருவாருன்னு யோசிச்சுட்டு இருந்த நீங்கள், நான் என் லைஃப்பை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுதான் ட்ரூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். சில நேரங்களில் நம்ம க்ளோஷரை இன்னொரு பர்சன் கிட்ட தேடுறோம். அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்க சாரி சொல்லணும், அவங்க என்னை லவ் பண்ணுறாங்கன்னு ஒத்துக்கணும். ஏன் அவங்க எனக்கு ப்ராப்பர் க்ளோஷர் கொடுக்காம போனாங்க, எனக்கு ரீசன் வேணும்னு நம்ம கேட்குறோம். ஆனால் ஹார்ட் சோல்ஸ், எவ்ரி க்ளோஷர் டசன்ட் கம் த்ரூ அ கான்வர்சேஷன். சம்டைம்ஸ் க்ளோஷர் கம்ஸ் த்ரூ அக்செப்டன்ஸ். எனக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைக்காம இருக்கலாம், அவங்க என்ன திங்க் பண்ணாங்கன்னு எனக்கு ஃபுல்லாக தெரியாமல் இருக்கலாம், அவங்க அப்பாலஜி எனக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் நான் இந்த வெயிட்டை இனிமேல் கேரி பண்ண மாட்டேன். இதுதான் ட்ரூ க்ளோஷர். க்ளோஷர்னால் மெமரி எரேஸ் ஆகிறது இல்லை. க்ளோஷர்னால் அந்த மெமரி உங்கள் ப்ரெசென்ட் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். ஒரு நாள் நீங்கள் ஜென்யூனாக யோசிக்கலாம், எனக்கு இப்போ யூனியன் வேணுமான்னு கூட தெரியல. அந்த தாட் வந்த உடனே பயந்து நான் அவரை லவ் பண்ணலையோ அப்படின்னு திங்க் பண்ண வேண்டாம். மேபி நீங்கள் உங்களையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். Earlier you needed them, now you may still want them, but you don't need them to prove your worth. இது லவ் டிஸப்பியர் ஆகுறதுன்னு அர்த்தம் இல்லை, அட்டாச்மெண்ட் டிசால்வ் ஆகுது. அண்ட் ஹாவ் சோல்ஸ், இமேஜின் ஒன் டே யுவர் ட்வின் ஆக்சுவலி கம்ஸ் பேக். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹீலிங் இல்லாமல் இருந்தால் ஃபைனலி நான் இவ்வளோ நாள் உனக்காக வெயிட் பண்ணினேன்னு பழைய சைக்கிளுக்கு திரும்ப போகலாம். ஆனால் ஹீலிங் நடந்துச்சுன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணுவீங்க. இப்போது நம்ம ரெண்டு பேரும் யார், நமக்குள்ளே என்னெல்லாம் சேஞ்ச் ஆகியிருக்கு, நம்ம எதெல்லாம் ஹீல் பண்ணியிருக்கோம், நம்ம கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, நம்ம பவுண்ட்ரிஸ் எப்படி இருக்குது, நம்ம மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கா இங்கே. பிகாஸ் ஹெல்தி ரீயூனியன்னா ஜஸ்ட் கெமிஸ்ட்ரி போதாது, அட்ராக்ஷன் போதாது, சின்க்ரனிசிட்டிஸ் பத்தாது. ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்க்கு ஹெல்த்தி ஆக்ஷன்ஸ் வேணும். லவ்க்கு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வேணும், ரெஸ்பெக்ட் வேணும், கன்சிஸ்டன்சி வேணும், ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும், ஃப்ரீவில் வேணும். உங்களுக்கு பிடிக்கலையா அட்லீஸ்ட் ப்ராப்பர் க்ளோஷர் கொடுத்துட்டு அவங்கள விட்டு விலக பாருங்கள். அண்ட் இஃப் தே டோன்ட் ரிட்டர்ன், உங்கள் ஹீலிங் வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. உங்கள் க்ரோத் வேஸ்ட் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வேஸ்ட் இல்லை, உங்களுக்கு நடந்த லெசன்ஸ் எதுவுமே வேஸ்ட் இல்லை. பிகாஸ் நீங்கள் உங்கள் பெட்டர் வேர்ஷனுக்கு சேஞ்ச் ஆன பர்சன். அவங்க எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. உங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியோட ரியல் பர்பஸ் அவரை அப்டெயின் பண்ணுறது இல்லை, உங்கள் பவரை ரிட்ரீவ் பண்ணுறது, உங்கள் வாய்ஸை ஃபைன் பண்ணுறது, கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறது, பவுண்ட்ரிஸை செட் பண்ணுறது, இன்னர் சைல்டை ஹீல் பண்ணுறது, உங்கள் செல்ஃப் ஒர்த்தை டிஸ்கவர் பண்ணுறது, ஸ்பிரிச்சுவாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, உங்கள் லைஃப்பை திரும்பி ஓன் பண்ணுறது. மேபி நீங்கள் என் ட்வின்னை எப்படி கெட் பேக் பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி, என்னன்னா எப்படி திரும்ப கெட் பேக் பண்ணுறேன் அப்படின்னு திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் உங்களோட ரியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம ஒரு பர்சன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நினைப்போம். ஆனால் டீப் ஹீலிங்க்கு அப்புறம் அவங்க என்னை கம்ப்ளீட் பண்ண வரல, அவங்க ஆல்ரெடி என்கிட்ட இருந்த மிஸ்ஸிங் பீஸை எனக்கு காட்ட வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும். பிகாஸ் யுவர் ட்வின் இஸ் யர் மிஸ்ஸிங் பீஸ் ஆக்சுவலி. அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப பவர்ஃபுல். பிகாஸ் உங்கள் ட்வின் உங்கள் ஐடென்டிட்டி இல்லை, உங்கள் ட்வின் உங்கள் வேர்த் இல்லை, உங்கள் ட்வின் உங்கள் ஹாப்பினஸோட ஓனர் இல்லை, உங்கள் ட்வின் உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ண போகிறது இல்லை. உங்கள் சோலோட ஜேர்னி உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி, அண்ட் அதுதான் நம்மளோட டெஸ்டினி. ஸோ ஹாவ் சோல்ஸ், இன்றைக்கி நீங்கள் செப்ரேஷனில் இருந்தாலும் உங்களோட லைஃப்பை ஸ்டாப் பண்ணாதீங்க. வெயிட்டிங்கில் இருந்தாலும் உங்களோட ட்ரீம்ஸை போஸ்ட்போன் பண்ணாதீங்க. கன்ஃபியூஷனில் இருந்தாலும் உங்களை நீங்கள் ப்ளேம் பண்ணாதீங்க. சின்க்ரனிசிட்டிஸ் பார்த்தாலும் அது இமீடியட்டாக ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷனாக கன்வெர்ட் பண்ணாதீங்க. அவரோட நேம் ரிப்பீட்டடாக அப்பியர் ஆனாலும் இல்லை அவரை பற்றின சாங்ஸ் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணாலும் இது அவர் கண்டிப்பாக வருவார்ன்ற சைன் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை அசியூம் பண்ணாதீங்க. அது உங்கள் மைண்டுக்கு ஒரு ரிமைண்டராக இருக்கலாம், ஒரு இமோஷ்னல் அசோசியேஷனாக இருக்கலாம், ஒரு கோஇன்சிடென்ஸாக இருக்கலாம். ஸ்பிரிச்சுவல் மீனிங்கை நீங்கள் பர்சனலி இன்டர்பிரேட் பண்ணலாம். ஆனால் உங்களோட என்டையர் லைஃப்பை ஒரு சைன் மேலே பில்ட் பண்ணாதீங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி உங்களை கிரவுண்டடாக மாற்றும், உங்களோட ரியாலிட்டிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணாது. மேபி ஒன் டே நீங்கள் உங்கள் ட்வின்ல நினச்சி அழமாட்டீங்க, ஆனால் அவரை நினச்சி ஸ்மைல் பண்ணுவீங்க. இந்த பர்சன் என் லைஃப்பில் வந்தது எனக்கு ரொம்ப பெரிய லெசன்னு சொல்வீங்க. நீங்கள் மிஸ் பண்ணலாம், ஆனால் பிரேக் டவுன் ஆக மாட்டீங்க. நீங்கள் லவ் பண்ணலாம், சேஸ் பண்ண மாட்டீங்க. கேர் பண்ணலாம், செல்ஃப் ரெஸ்பெக்டை சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டீங்க. ஹோப் வச்சுருக்கலாம், உங்கள் என்டையர் ஃப்யூச்சரை வெயிட்டிங்லேயே வச்சுருக்க மாட்டீங்க.
அதுதான் இன்னர் ஃப்ரீடம். ஸோ கேன் யூ கம்ப்ளீட் யுவர் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி வித்வுட் யூனியன்? It's the big S because completion doesn't always mean two people finally together. Sometimes completion means one person finally becomes whole. Sometimes the journey ends when you stop chasing. Sometimes it ends when you stop fearing. It ends when you forgive. It ends when you accept. It ends when you choose yourself. And sometimes the biggest union is not between you and another person, it's between you and the person you were always meant to be. இந்த ஒரு லைனை உங்கள் ஹார்ட்டில் வச்சுக்கோங்க. யுவர் ட்வின் ஃப்ளேம் மே பி அ பார்ட் ஆஃப் யுவர் ஜேர்னி பட் யுவர் சோல் இஸ் யுவர் டெஸ்டினேஷன். உங்கள் ட்வின் உங்கள் ஸ்டோரியில் ஒரு சாப்டராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தான் என்டையர் புக். ஒரு சாப்டர் டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா புக்கை க்ளோஸ் பண்ணாதீங்க. ஒரு பர்சன் ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் லைஃப்பில் இருந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. ஒரு டோர் க்ளோஸ் ஆனால் உங்கள் வேர்ல்டையே க்ளோஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்கள் ஸ்டோரி இஸ் ஸ்டில் பீங் ரிட்டன் அண்ட் ஒன் டே யுவர் ட்வின் மே ரிட்டன் ஆர் மே நாட். ஃப்யூச்சர் என்னன்னு நமக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் டிசைட் பண்ண முடியும். வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஐ வில் நாட் லூஸ் மை செல்ஃப் அகேன். இதுதான் சரண்டர், இதுதான் செல்ஃப் லவ், இதுதான் ஹீலிங் அண்ட் இதுதான் ஃப்ரீடம். மேபி ஒன் டே நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ப்ளீஸ் பிரிங் மை ட்வின் பேக்னு கேட்குறது ஸ்டாப் பண்ணிவிட்டு யூனிவர்ஸ் தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் மீ பேக் டு மை செல்ஃப்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அண்ட் ஹாவ் சொல் மேபி அதுதான் உங்களோட ரியல் யூனியன். ரிமெம்பர் திஸ், ஒரு கனெக்ஷன் உங்களை அவேக்கன் பண்ணலாம், ஒரு பர்சன் உங்களை ட்ரிகர் பண்ணலாம், செப்ரேஷன் உங்களை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், சின்க்ரனிசிட்டி உங்களை திங்க் பண்ண வைக்கலாம், ஆனால் ஹீல் பண்ண சூஸ் பண்ணுறது நீங்கள் தான். உங்கள் ட்வின் கூட நீங்கள் இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்கன்னு மெஷர் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் நீங்கள் உங்களோட சோலுக்கு எவ்வளோ க்ளோஸாக வந்திருக்கீங்கன்னு பாருங்கள். இஃப் ஒன் டே யுவர் paths cross again, meet from wholeness, not emptiness. Meet from love, not fear. Meet from choice, not desperation. And until then, live, heal, grow and become. பிகாஸ் உங்கள் ஜேர்னி ஒரு பர்சன் உங்ககிட்ட திரும்ப வரும்போது தான் கம்ப்ளீட் ஆகணும்னு ரூல் இல்லை. சம்டைம்ஸ் த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி டசன்ட் எண்ட் வித் டூ சோல்ஸ் ஃபைண்டிங் ஈச் அதர். இட் ends with one soul finding itself. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர் வித் மை ஹார்சல்ஸ். இன்றைக்கி நைட் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கும்போது உங்கள் ஹார்ட் கிட்டே இந்த கொஷின் கேளுங்க. ஏன் ட்வின் என் லைஃப்பில் திரும்ப வரமாட்டாங்கன்னு நான் 100% ஷுவராக இருந்தாலும் நான் என்ன மாதிரி ஒரு பர்சனாக சேஞ்ச் ஆகணும்னு. அண்ட் தென் இன்னொரு கொஷின் கேளுங்க, அந்த வேர்ஷன் ஆஃப் மீக்கு நான் இப்போவே சேஞ்ச் ஆகக்கூடாதா? திங்க் அபவுட் இட். மேபி ஆன்சர் உங்ககிட்ட தான் இருக்குது. அன்டில் வி மீட் அகேன். கனெக்ஷனை சேஸ் பண்ணாதீங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுங்க. யூனியனுக்கு வெயிட் பண்ணாதீங்க, உங்களை நீங்கள் ஹோலாக மாற்றுங்க. அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர், சம்டைம்ஸ் த பர்சன் யூ தாட் கேம் டு கம்ப்ளீட் யூ came only to remind you that you were already whole. Stay peaceful, stay powerful, stay connected to your soul. And this is me signing off.